நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பற்பல காரணங்களால் நமது தேசம் யூடியூப் சேனலில் நமது வீடியோக்கள் வெளிவருவதில் சில காலதாமதம் ஏற்பட்டது. ஆகவே தொடர்ந்து செய்திகளை வெளியிட இனி முயற்சி செய்து வருகிறோம். நண்பர்களே, தற்போது இந்த மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் ரஷ்யாவின் அதிபர் திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருந்தார். அவருடைய வருகை உலக அளவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இந்தியாவும் ரஷ்யாவும் என்னென்ன ஒப்பந்தங்கள் செய்ய உள்ளன, இவற்றில் என்னென்ன வகையான ஆயுதங்களை ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டு தயாரிப்பில் ஈடுபட உள்ளன, இவற்றில் அமெரிக்காவிற்கு எதிராக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஏதாவது செய்திகள் வெளியிடப்படுமா என்றெல்லாம் எதிர்பார்த்தன. ஆனால் ரஷ்யாவும் இந்தியாவும் மிக அமைதியான முறையில் இந்த 2 நாடுகளின் பேச்சுவார்த்தை, அதாவது திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தது, அந்த வருகையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பதை போன்று 2 நாடுகளும் காட்டிக்கொண்டார்கள். நண்பர்களே, முக்கியமாக திரு புட்டின் அவர்களை விமான நிலையத்திற்கே நமது பிரதமர் அவர்கள் சென்று அவரை வரவேற்றது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தாலும், 2 நாடுகளுமே மிக முக்கியமான இராணுவ ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக Su-57E என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோன்று S-400 மற்றும் S-500 போன்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளும் உடனடியாக இந்தியாவிற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கையெழுத்திடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இது தவிர முக்கியமான ஆயுத உற்பத்திகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படலாம் ரஷ்யா மூலம் என்ற எதிர்பார்ப்புகளும் பிற நாடுகளினால் எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் போர் சம்பந்தமான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. நண்பர்களே, ஆனால் 2 நாடுகளுமே ஏற்கனவே தாங்கள் இருவருமே பேசிக்கொண்டபடி மேற்குலக நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கு 2 நாடுகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, இந்த சந்திப்பில் என்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதனை வெளி உலகிற்கு காட்டாத வண்ணம் 2 நாடுகளுமே நடந்து கொண்டன. நண்பர்களே, ஏனென்றால் அமெரிக்கா கோபப்படும் வகையில் இந்த ஆயுதத்தை தயாரிக்கிறோம், அந்த ஆயுதத்தை தயாரிக்கிறோம், இந்தியாவிற்கு இந்த வகை தொழில்நுட்பங்களை தருகிறோம் என்றெல்லாம் இந்த சந்திப்பின் போது செய்திகள் வெளியிடப்பட்டால் அது இந்தியாவிற்கு அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படும். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, அதன் மூலம் ரஷ்யாவிற்கும் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஏனென்றால் நாம் ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் என்பதற்காக நமது நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரியை திரு ட்ரம்ப் அவர்கள் விதித்தார் என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே தொடர்ந்து அவர் ஏதாவது சேங்ஷன், பொருளாதார தடையை இந்தியாவின் மீது விதிக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால் அதிகப்படியான தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத உற்பத்தி போன்ற எந்த விதமான அறிவிப்புகளும் இந்த சந்திப்பின் போது வெளியிடப்படவில்லை என்பதுதான் உண்மை. நண்பர்களே, ஆனால் ஏராளமான தொழில்நுட்ப உதவிகள் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவிற்கு வருகின்றன. இது சம்பந்தமாக முதலிலேயே ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு மாலை 6:30 மணி அளவில் வந்து சேருவதற்கு முன்பாகவே ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கு வந்துவிட்டார். அவரும் நமது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் திரு புட்டின் அவர்கள் விமானத்தில் பறந்து கொண்டு இந்தியாவிற்கு வந்து கொண்டு இருக்கும் போதே அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவிற்கு பலவிதமான தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்களை ரஷ்யா வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. அது இந்த கூட்டத்தில் வெளியிடப்படவில்லை. காரணம், அமெரிக்கா பொருளாதார தடை இந்தியாவின் மீது விதித்து விடக்கூடாது என்பதற்காக மட்டுமல்லாமல், அடக்கி வாசிப்போம், மற்ற நாடுகளுக்கு பெருமளவில் தெரியாத வண்ணம், அவர்கள் கோவப்படாத வண்ணம் நமது வளர்ச்சியை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று 2 நாடுகளும் முடிவு செய்தன. நண்பர்களே, ஆனால் தற்போது ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஏராளமான தொழில்நுட்பங்கள், ஆயுதங்கள் வழங்கப்பட உள்ளன. அவற்றை நமது தேசம் யூடியூப் சேனலில் ஒவ்வொன்றாக பின்வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, தற்பொழுது மிக முக்கியமாக நமது கடற்படையை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யா நமக்கு மிக முக்கியமான ஆயுதம் ஒன்றினை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. நண்பர்களே,
அந்த ஆயுதம் மிக விரைவில் இந்தியாவிற்கு வர உள்ளது. இந்த இரு நாடுகளின் சந்திப்பு என்பது அமெரிக்காவை எதிர்த்தோ அல்லது ஐரோப்பிய நாடுகளை எதிர்த்தோ இரண்டு நாடுகளும் கூடி முடிவெடுக்கின்றன என்ற அர்த்தம் இல்லை நண்பர்களே. சீனா தொடர்ந்து இந்தியாவிற்கு மற்றும் அருகில் உள்ள நாடுகளுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஜப்பானை தாக்கலாமா, வியட்நாமை தாக்கலாமா, பிலிப்பைன்ஸை தாக்கலாமா, இந்தியாவை தாக்கலாமா, முடிந்தால் ரஷ்யாவை தாக்கலாமா என்று அது திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய நோக்கமே தனது நாடு பெருமளவில் வளர்ச்சியடைந்து விட்டது, நாம் உலகளவில் நம்பர் 1 நாடாக வர வேண்டும் என்ற அர்த்தத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தியா போன்ற நாடுகள் வளர்வதை தடுத்து அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை தாக்கி அவர்களது வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சீனா முயன்று வருகிறது என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். சீனாவை எவ்வாறு நாம் நமது நாட்டிற்கு தொந்தரவு தருவதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த இரண்டு நாடுகளின் சந்திப்பில் ஒரு முக்கிய கருத்தாக இருந்ததாக தெரிகிறது நண்பர்களே. ரஷ்யா இந்த சந்திப்பின் போது நமக்கு காலிபர் என்ற ஒரு முக்கியமான ஏவுகணையை மிக விரைவில் வழங்க உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த காலிபர் என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. இது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று தாக்கக்கூடிய குரூஸ் மிசைல்கள், லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல்கள் என்று கூறுவார்கள். அதாவது கடலுக்கு அடியில் உள்ள நமது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து இவை கிளம்பி சென்று சீனாவின் தரப்பகுதியில் உள்ள முக்கியமான இடங்களை, விமானங்கள் உள்ள இடங்கள், ட்ரோன்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் அந்த நாட்டின் மிசைல்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் போன்ற மிக முக்கியமான தளங்களை தாக்குவதற்கு இந்த வகை மிசைலை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்து அந்த மிசைலை ரஷ்யா இந்தியாவிற்கு வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே. இந்த லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் என்பது நமது நாட்டில் ஏற்கனவே உள்ள சிந்துகோஸ் வகையைச் சேர்ந்த கிலோ கிளாஸ் வகை என்று கூறுவார்கள் மற்றும் ஏற்கனவே நாம் பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஸ்கார்பியன் கிளாஸ் வகை நீர்மூழ்கி கப்பல்கள், இவை எல்லாமே நமது இந்திய கடற்படையில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த கப்பல்களிலிருந்து இந்த காலிபர் என்ற மிசைலை நீருக்கு அடியில் இருந்து கொண்டு சீனா நம்மை தாக்க ஆரம்பித்தால் எங்கிருந்து நாம் தாக்குகிறோம் என்று தெரியாமல் நமது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இந்த காலிபர் மிசைல் சென்று மிக குறிப்பாக நாம் குறிப்பிட்டுள்ள இடத்தினை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தாக்குதல் மிக பெருமளவில் இருக்கும் எனவும் இந்த ஏவுகணையை பல வகைகளில் நாம் பயன்படுத்தலாம் எனவும் கூறப்படுகிறது நண்பர். நம்ம நாடு ஏற்கனவே சப்மரைன் லார்ஜ் பலிஸ்டிக் மிசைல் SLBM என்ற நீர்மூழ்கி கப்பலிலிருந்து மேலே வானில் கிளம்பி சென்று இலக்கை தாக்கக்கூடியது SLBM என்ற பலிஸ்டிக் மிசைல். இது நாம் ஏற்கனவே சோதனை செய்துள்ளோம். இதுவும் 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஆனால் இந்த மிசைலை ஓரளவு சீனாவால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் 1500 கிலோமீட்டரை சென்று நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செல்லக்கூடிய இந்த லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் என்பதனை 1500 கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த மிசைலானது மிக அதிக வேகத்தில் செல்வதால் அதை உடனடியாக தடுக்க முடியாத வகையில் சீனா சிரமப்பட வேண்டியிருக்கும். உடனடியாக சென்று இலக்கினை தாக்கக்கூடியது இந்த நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செல்லக்கூடிய ரஷ்யா வழங்கக்கூடிய காலிபர் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல். நம்மிடம் ஏற்கனவே பிரம்மோஸ் வகை மிசைல்களை, ஏவுகணைகளை நமது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று தரையை தாக்கும் அளவிற்கான ஏற்பாடுகளை நாம் ஏற்கனவே செய்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோஸ் வகை ஏவுகணைகள் தரை, கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் விமானம் ஆகியவற்றிலிருந்தும் சென்று தாக்கும் அளவிற்கு நாம் அவற்றை வடிவமைத்து தயார் செய்து வைத்துள்ளோம். ஆகவே சீனா நம் மீது தாக்கல் நடத்த வேண்டும் என்று அது எண்ணும் பொழுது அது மிக பயத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தரையிலிருந்தும் பிரம்மோஸ் வகை ஏவுகணை ஏவி அந்த நாட்டை தாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் கப்பலிலிருந்தும் பிரம்மோஸ் வகை ஏவுகணையை தாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ரஷ்யா நமக்கு வழங்க உள்ள காலிபர் வகை மிசைல்கள், இவை குரூஸ் மிசைல்கள், பிரம்மோஸ் வகை மிசைலை போன்று, ஆனால் அதைவிட சற்று அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது, இவையும் சென்று தாக்கும். ஆகவே சீனாவை நாம் தாக்கும்போது தரை, நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும்
கப்பலின் மேற்பரப்பு ஆகியவற்றிலிருந்தும் விமானத்திலிருந்தும் நாம் 4 வகைகளில் சீனாவை தாக்கும் அளவிற்கு நாம் தற்போது தயாராகி வருகிறோம் நண்பர்களே. நமது நாட்டின் தென்புறத்தில் உள்ள இந்தியன் ஓசன் பகுதியில் சீனா ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பல்களை கடலுக்கு அடியில் நிறுத்தி வைத்து கொண்டு நம்மை நோட்டமிட்டு கொண்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி கப்பல்கள் என்று சொல்லிக்கொண்டு 5-6 கப்பல்களை அனுப்பி நமது இந்தியாவில் நோட்டமிட்டு கொண்டு இருக்கின்றது. நமது இந்தியாவிற்கு பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓசன், அரபிக்கடல் என்ற 3 வகையான கடல்கள் நம்ம நாட்டின் தெற்பகுதியில் நமது நாட்டை கவர் செய்து உள்ளதால் நமது நாடானது நமது கடற்பரப்பை அதிக அளவில் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்தியன் ஓசன் கடல் பகுதி வழியாகத்தான் உலகின் ஏராளமான வர்த்தக கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்று சீனா வெகு ஆண்டுகளாக முயன்று வருகிறது. அதை மீறி நமது கட்டுப்பாட்டில் அந்த இந்தியன் ஓசன் பகுதியை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்தியா தானும் ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்களை கட்டிக்கொண்டு நமது இந்தியாவின் பாதுகாப்பிற்காக மட்டுமில்லாமல் பிற நாடுகள், குறிப்பாக பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் நம்ம நாட்டை தாக்காமல் இருப்பதற்காக ஏராளமான ஆயுதங்களை தயாரித்து மற்றும் பிற நாடுகளிலிருந்து வாங்கி நமது நாட்டை பாதுகாத்து வருகிறது நண்பர்களே. ஆகவே இந்த காலிபர் என்ற மிசைலானது ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் நாட்டின் மீது பயன்படுத்தியுள்ளது. அதனுடைய தாக்குதல் மிக பெருமளவில் இருந்ததாக உலக நாடுகள் அதை கவனித்தன. ஆகவே ரஷ்யா நமக்கு காலிபர் என்ற லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைலை நமது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்தும் வகையில் அதனை சற்று வடிவமைத்து நமக்கு உடனடியாக வழங்க உள்ளது என்பது இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. இத்துடன் நம்ம தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.